ஹாய்! குட் ஈவ்னிங். இன்னைக்கு கேரளாவோட ஒரு சூப்பர் ஸ்நாக் தான் நாங்க ட்ரை பண்ண போறோம். எங்கேயுமே கேரளால எந்த கடையில பார்த்தாலுமே இந்த பழம்பொரியா இல்ல பழம்புரியான்னு எனக்கு தெரியல. அதோட கரெக்ட் பேர் வந்து. ஆனா இந்த பழம்பொரிய எங்க பார்த்தாலும் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். வாங்கி சாப்ட்டுருவோம். இன்னைக்கு வீட்லயே ஈவினிங்ல டீ டைம்ல இத சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு என்னோட மாமியார் தான் எனக்கு செஞ்சு குடுத்தாங்க. எங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்சு குடுத்தாங்க. அதோட கரெக்டான ஒரு மாவு மிக்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இனிப்போட அளவும் முக்கியம். ரொம்ப அதிக இனிப்பு போட்டுட்டா திகட்ட ஆரம்பிச்சுரும். அதே சமயம் கம்மியா இருந்தாலும் பழம்புரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். எனக்கு வந்து இனிப்பு கரெக்ட்டா இருந்தா பழம்புரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். 2, 3 பழம்புரி கூட சாப்பிட்ருவேன். எங்களோட ஈவினிங் டைம்ல வந்து பழம்புரியோட டீயும் சேர்த்து சூப்பரா போச்சு. தம்பி வந்து பழம்புரி சாப்பிட ட்ரை பண்ணல. அவனுக்கு அது இனிப்பான ஒரு ஸ்நாக் அப்படின்னே தெரியல. அதனால அவன் வந்து அதிகமா சாப்பிடல. நான் பழம்புரியோட என்னோட டீ டைம் என்ஜாய் பண்ணேன்.